பாப்பேன் நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தந்தோம் மித்ரா ஆன் ஸ்டேஜ். மித்ரா எங்க இருந்து வரீங்க? ஒசூர். ஓ நீங்க தான் அந்த ஃபைனல் 8 contestant லாஸ்ட் from கண்டஸ்டன்ட்டா? Osur. மித்ரா என்ன ஏஜ் ஆகுது? 9. ஓகே எப்படி நல்லா பண்ணுவீங்களா? லாஸ்ட் சீசன் வந்து ஆடி இருக்கீங்களா நீங்க? நோ நான் சார். பார்க்க வேணாம் நினைக்கிறேன். பேசாமல் செலக்ட் பண்ணிடலாமா? வேஸ்ட்டு திருப்பி திருப்பி எப்போ பார்த்தாலும் ஓசூரே பேசுறது நடக்கிறதே கிடையாது மாஸ்டர் ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் மாஸ்டர் என்னன்னா லாஸ்ட் சீசன் வின்னர் நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணுடைய அந்த ஃபைனலிஸ்ட் வந்து ஒரு பொண்ணுடைய அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னென்னா ஏன் பொண்ணுங்களுக்கே வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. அவர் இந்த சீசன் வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஃபுல்லாக பொண்ணுங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் மித்ரா. தேங்க் யூ சார். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். மாஸ்டர் கடைசி பெர்ஃபார்மன்ஸ்ல போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்ததாம். மணி வந்து பிளான் பண்ணி இந்த பாட்டு எடுத்து கடைசி கண்டஸ்டன்ட் கொடுத்துருக்காரு. போட்ட திட்டம் எல்லாம் கைகூடும் நாள் வந்துச்சு. சரி அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே போட்ட திட்டம் எல்லாம் கைகூடி உங்களோட 8 டான்சர்ஸும் உங்களோட 8 சிஷ்ய பிள்ளைங்களும் இன்னைக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஐயோ 8வது செலக்ஷன் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஒரு சந்தோஷம் தான். கரெக்ட். பட் சிங்கிளா வந்து செம்மையா ஆடிட்டு அவளால் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அதே போதும், அது போதும். சூப்பராக பண்ணம்மா. உன்னை நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய அந்த ஸ்டைல் கான்ஃபிடென்ட் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்கும் போதும் உனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மணி கொண்டு வந்துடுவார். எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தைரியமாக தனியாக இருந்து சிரிப்போட அழகாக பண்ண பற்றியா, அதுதான் ப்ளஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கோகுல் சார். மித்ரா சார் நீ சூப்பர்ரா சார். ஏன்னா மித்ரா என்னன்னா நல்லா இருந்துச்சு டான்ஸ் ஃபுல்லாகவே.
ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். எனக்கு ஒரே ஒரு பயம் இருந்துச்சு, என்ன தெரியுமா, ஆடும்போது ஏதோ உடஞ்சி கிணிஞ்சு போயிடுவியா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பால் முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வா. தருண் மாஸ்டர் இருந்தால் உனக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு என்னென்ன சாப்பிடணுன்ட்டு. அது மாதிரி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருப்பீங்க. சரியா? மற்றபடி டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் 8வது கண்டஸ்டன்ட் இல்லையா மணி மாஸ்டருக்கு? சரி, 8வது நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துருவோம். இதில் என்ன தெரியுமா இப்போ டஃப்பு, உங்கள் மணி மாஸ்டருக்கு தான் டஃப்பு. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 கான்செப்ட் யோசிக்கணும், 8 விதமாக கோரியோகிராஃப் பண்ணணும். ஸோ தப்பே கிடையாது, யோசிக்கணும். இதுதான் நம்மளுக்கு டைம் இல்லை? நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இவ்வளோ 8 பேர் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யோசிக்கும் போது தான் ஒரு கொரியோகிராஃபருடைய டேலண்ட். ஓகே, நாங்களாம் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் 3 சாங் பண்ணுவோம். நாங்கள் வெடிகாலில் ஒன்று, சன்ரைஸில் ஒன்று பண்ணுவோம், மார்னிங்கில் ஒரு சாங் சொல்லுவோம், ஈவினிங்கில் திரும்பி சன்செட்டில் ஒன்று பண்ணுவோம், அப்புறம் நைட் ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, குட்.